தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நல்ல தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கத்தாவே ஆண்டவரே இந்த மலை பிரசங்கத்தின் காரியத்தை தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு ஒரு தருணத்தை நீங்க கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் எங்கள் நடுவிலே ஆண்டவரே வெளிப்பட போவதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இது உங்களுடைய இடம்பா, நீங்க பேசுற இடம்பா, நீங்க பேசுற நேரம்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் முழுமையாய் ஆளுகை செய்வீராக. உம் பிள்ளைகளோடு பேச சித்தமா இருக்கிற காரியத்தை கர்த்தர் நீர் பேசுவீராக என்று சொல்லி உடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணித்து இந்த நேரத்தை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருவருக்கு மாத்திரம் எல்லா மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்தின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. த பீட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லி மத்தேயு 5வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நமக்குலாம் ரொம்ப ஃபெமிலியரான வேர்சஸ் தான். ஜீசஸோட ஃபர்ஸ்ட் ப்ரீச்சிங், ஏசப்பாவோட முதல் பிரசங்கம் இதுதான். முதல்ல அவர் செய்த ஒரு பிரசங்கம் இதுதான். ஒரு மூன்றாவது வசனத்துல இருந்து 12வது வசனம் வரைக்கும் ரொம்ப சுருக்கமா இருக்கிற ஒரு 7-8 வசனங்கள் தான். அந்த வசனங்கள்ல ஆனா எவ்வளோ டீப் மீனிங்கை வந்து ஆண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொஞ்சம் நம்ம அதை தியானிச்சு நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம். ஹalleluya. இங்க ஆங்கிலத்துல நம்ம பார்க்கும்போது பிளெஸட் ஆர் அப்படின்னு சொல்லி வந்து கொண்டே இருக்கும். பட் வென் இட் கம்ஸ் டு தமிழ்ல நம்ம பார்க்கும்போது அது என்னவா வருது அப்படின்னு பார்த்தா பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி வரும். சோ இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தா பீட்டிடியூட்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பீட்டஸ் அப்படின்றது வந்து ஒரு லத்தீன் வார்த்தை. அதோட அர்த்தம் என்னன்னா பிளெஸட் அப்படின்றது தான் அந்த வார்த்தையோட அர்த்தம். பிளெஸட் பிளஸ் ஆட்டிடியூட்ஸ் அப்படின்றதான் அதை பிரிச்சு அதோட அர்த்தமா சொல்றாங்க. சோ அப்ப அந்த வார்த்தைக்கான அர்த்தம் பிளெஸட்னா நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் லத்தீன் மொழியில அதனுடைய அர்த்தம் எப்படி கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேரின்பம், ஹாப்பினஸ், அ டிவைன் ஜாய் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பாக்கியவான்கள்னு சொல்லி தமிழ்ல சொல்றாங்க. ஆனா இந்த 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 நம்ம யாரை பற்றி படிக்கிறோமோ அந்த குணாதிசயங்களை சுதந்திரித்து கொண்டவர்கள் தே வில் ஹாவ் அ டிவைன் ஜாய், ஹாப்பினஸ், பேரின்பம் அவர்களுக்கு உண்டாயிருக்கும் அப்படின்றதா அதோட மீனிங்கா கொடுக்கப்பட்டிருக்கு. ஹalleluya. ஒரு 8 குணாதிசயங்கள் சொல்லி இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இந்த எட்டும் உலகத்திலிருந்து மாறுபட்ட குணங்கள். அவர்கள் பரலோகத்தின் குடிமக்கள் என உலகிற்கு வெளிப்படுத்துகிறது. ஹalleluya. அப்ப அல்டிமேட்லி இந்த வசனங்கள் வந்து எதை குறிக்குதுன்னா சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன். ஹalleluya. பரலோக பிரஜைகள், பரலோக குடிமக்கள், பரலோகத்துல குடி போக போறவங்களுடைய குணாதிசயங்கள் இந்த உலகத்துல எப்படி இருக்கும் அப்படின்றத வெளிப்படுத்துறது தான் இந்த அழகான இந்த இந்த 10 வசனமும் எதை குறிக்குது? அததான் குறிக்குது. எப்படி அழகா ஒரு 8 குணங்களை கொடுத்து இந்த உலகத்துல இருந்தாலும் பரலோக பிரஜைகளாய் மாற போறவங்க, பரலோக குடிமக்களா மாற போறவங்க, சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவனா இருக்க போறவங்க, அவங்க கிட்ட இந்த 8 குணங்களும் என்ன பண்ணுமா? காணப்படுமா? அப்படி இந்த 8 குணங்களையும் வெளிப்படுத்துகிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிப்படையான ஒரு சந்தோஷம் இருக்குமான்னு தெரியல. ஆனால் அவருக்கு உள்ளான இருதயத்துக்குள்ள என்ன இருக்குமா? ஒரு டிவைன் ஜாய் இருக்குமா? ஒரு பேரின்பம் அவர்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹalleluya. முதல்ல மலை பிரசங்கத்துல ஆண்டவர் வந்து யார் இவர்கள்னு சொல்லி இவங்களை பற்றி ஆண்டவர் வந்து பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த நாள்ல அதை மட்டும் நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். ஹalleluya. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்போ இந்த இடத்துல முதல் வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் என்னது? பிளெஸட் ஆர் த புவர் இன் ஸ்பிரிட். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்களுக்கு என்ன பிளெஸிங் கொடுக்கப்படுது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிவார்டு. இந்த இந்த சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவனுக்கு இந்த குணத்தை அவங்க எக்ஸிபிட் பண்ணும்பொழுது, இந்த குணத்தை உடையவர்களாய் அவங்க வாழும்பொழுது அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்கப்படுகிறது. அது என்னது? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பிளஸட் ஆர் த புவர் இன் ஸ்பிரிட், ஃபார் தேர்ஸ் இஸ் த கிங்டம் ஆஃப் ஹெவன். அப்ப புவர் இன் ஸ்பிரிட், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் அப்படின்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆவியில் எளிமை உள்ளவர்கள்னா யாரு? ஆவியில எப்படி போரா இருக்க முடியும்? someone கேன் பி வெளிப்படையா பார்க்கும்பொழுது என்ன பண்ணலாம்? எளிமையா நம்ம தோற்றத்துல காண்பிக்கலாம். சோ ரொம்ப எளிமையானவங்க இவங்க அப்படின்னு சொன்னா பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளி ட்ரெஸ்டா ரொம்ப எளிமையா இருந்தாங்கன்னா அப்ப அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்லலாம்? ரொம்ப எளிமையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ ஹவு கேன் someone பி புவர் இன் ஸ்பிரிட்?
அப்ப அப்ப ஆண்டவர் வந்து முதல்ல ஒரு ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளை பத்தி சொல்றாரு. பரலோக பிரஜையா இருக்கிறவங்க அவங்களுடைய ஆவி எப்படி இருக்குமா? they will be poor in spirit, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்னா அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு எப்படி இருக்குமா? they will have a deep spiritual humility, ஒரு ஒரு தாழ்மை, ஆவிக்குரிய தாழ்மை அவர்கள் இடத்துல இருக்குமா? எப்படின்னா எப்படி மொத்தமா இன் ஷார்ட் நான் சொல்லணும், எப்படி சொல்லணும்னா, எனக்கு வந்து காட் ஃபேவர் பண்றதுக்கான எந்த ஒரு நன்மையுமே என்கிட்ட இல்ல. கர்த்தர் வந்து இவ்வளவு கிருபையா என் மேல இருக்கிறதுக்கு, இவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா என் மேல இருக்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஒரு தன்மையுமே என்கிட்ட இல்ல. ஆனா அவர் என் மேல அந்த ஃபேவரை வச்சிருக்காரு, அவர் என் மேல அந்த கிரேஸ வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலையை உணர்ந்து அந்த ரியலைசேஷன். நான் அப்படி என்னோட ஹோல் ஆவிக்குரிய வாழ்க்கையே வந்து எப்படி இருக்கு? இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் அப்பான் காட். ரியலைசேஷன் தட் ஐ ஹாவ் நத்திங் ஆஃப் மை ஓன் டு கிளைம் காட்ஸ் ஃபேவர். அந்த காட்ஸ் ஃபேவருக்கு நான் தகுதியானவன், காட்ஸ் ஃபேவருக்கு நான் தகுதியான ஒரு பர்சன். கர்த்தர்லாம் என் மேல கிருபையா இருக்காருன்னா அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியான ஆளு அப்படின்னு சொல்லி இல்லாம, அதை நான் பெற்றுக்கொள்றதுக்கு எந்த தகுதி, அதை நான் கிளைம் பண்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. ஆனா நான் வந்து யாரு ஒரு பர்சனா, நான் என்டையரா காட்ஸ் கிரேஸ் மேல டிபெண்ட் பண்ணிருக்க ஒரு ஆளு. மொத்தமா நான் பார்த்தா நான் ஒரு எம்டி வெசல், நான் ஒரு எம்டி வெசல் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக தன் ஆவியை தாழ்மைப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள், எளிமைப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் தான் யாரா? பரலோக சிட்டிசன்ஸ், சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன். ஹalleluya. அந்த இடத்துக்கு போகிற பரலோக பிரஜையா இருக்கிறவர்கள் இந்த பூமியிலே வாழும்பொழுது அவர்கள் ஆவியிலே ஒரு குணாதிசயத்தை அவங்க வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்களாம், வெளிக்காட்டுவாங்களாம். அது என்னன்னா, ரொம்ப எளிமையாய் அவர்கள் இருப்பார்களாம் அவர்கள் ஆவியிலே. ஹalleluya. இன்னைக்கு ஆவியில பெருமை பாராட்டுற பெரிய கூட்டங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? மேடைகள், ஹalleluya, மேடைகள்ல நின்று கொண்டு ஒரு 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 ஃபேமஸ் ப்ரீச்சர் வந்து ப்ரீச் பண்றப்ப he was preaching like this. அந்த இந்த சென்டென்ஸ் அப்படியே சொன்னார் அவரு. ஐ ஐ எம் ஐ எம் ரேர் கமாடிட்டி, நான் இருக்கிறப்ப என்ன யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்னது? என்னோட பிரசன்ஸ் ரொம்ப ரேரு, நான் அவைலபிளா இருக்கிறதே ரொம்ப ரேரு, when I am here use me அப்படின்னு சொன்னார். எங்க? ஸ்டாண்டிங் அந்த ஆல்டர், பலிபீடத்தின் மேல நின்று கொண்டு. அவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு தேவ மனுஷன் தான். ஆனா அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, ஐ எம் ரேர் கமாடிட்டி, யூஸ் மீ when I am available அப்படின்னு சொல்லிட்டு. ஹalleluya. சோ ஈவன் ஜீசஸ் கிரைஸ்ட் கூட எந்த இடத்துலயுமே அப்படி சொல்லல. சோ இதுதான் என்னது? பீயிங் போர் இந்த ஸ்பிரிட்டுக்கு ஆப்போசிட் எக்ஸ்பிளனேஷன். சோ இப்போ உங்களுக்கு நல்லா பீயிங் போர் இன் ஸ்பிரிட்டா என்னன்னு புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். அப்ப ஆவியில என்ன இருக்கணுமா? எளிமை இருக்கணுமா? ஒரு ஒரு ஹீலிங் நடக்குது, ஒரு இடத்துல ஒரு மிராக்கிள் நடக்குது, ஒரு இடத்துல ஒரு நன்மை நடக்குது, வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் மீ, நான் ஒரு இடத்துல போய் நின்னதால அது நடக்குதுன்னு இல்லாம, தேவன் எனக்குள்ளே இருப்பதுனாலே, அந்த தேவன் அந்த இடத்துல பிரசன்னரா இருக்கிறதுனால என்ன நடக்குது? இது நடக்குது. இப்ப நம்ம எல்லாரும் இங்க கூடி வரோம், ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. ஏதோ நான் வந்து இங்க பேசுறதாலதான் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு இல்ல. ஹalleluya. Holy Spirit is always ready to teach you people. ஆமென். அவர் எப்பவுமே ரெடியா இருக்கிறார். ஒருவேளை நான் இல்லைன்னா இன்னொரு பர்சனோட வாய் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாரு? He will teach. சோ கர்த்தருக்கு முன்பதாக நல்லா நல்லா பரலோகத்துக்கு போக போறப்பா அப்படின்னு ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறோம்னா, நம்ம கிட்ட ஒரு குணாதிசயம் இருக்கணும். அது என்ன இருக்கணும்னா, we should be poor in spirit, ஆவியில எளிமை உள்ளவர்களா இருக்கணும். அடுத்து பரலோகத்தை போய் சென்றடைய போகிறவர்களுக்குள்ளே ஒரு குணம் இருக்குமா? அது என்ன குணம்னா, those who mourn அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். யார் இந்த துயரம் படுறவங்க? துயரப்படுறவங்கள நம்ம என்ன நினைச்சோம் இவ்வளவு நாள்? நம்ம அப்படியே யோசிச்சிருப்போம் நம்ம. ஓகே, உலகத்துல ரொம்ப கஷ்டப்படுறவங்கள பத்தி சொல்றாரு போல் இருக்கு. உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டா பரவாயில்ல, நீங்க பாக்கியவான் தான், கடைசியா பரலோகத்துல உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். அப்படி கூட ஒரு லிட்ரல் மீனிங்கை நம்ம எடுத்துக்கலாம். உலகத்துல நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, ரொம்ப பாடுபடுறீங்களா, ரொம்ப துன்பப்படுறீங்களா, பரவாயில்ல, யூ வில் பி வாட், உங்களுக்கு யூ வில் ரிசீவ் த கம்ஃபர்ட் இன் ஹெவன். பரலோகத்துல அந்த அந்த கம்ஃபர்ட் உனக்கு கிடைக்கும், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள், அதை சொல்றாருன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். பட் இதுக்கான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவன். யார் தெரியுமா அந்த துயரப்படுறவங்க? பாவத்துக்காக துயரப்படுறவங்க. மோர்னிங் என்ற வார்த்தையோட டெப்த் எவ்வளவு அதிகம் இல்ல? மோர்னிங் என்ற வார்த்தையோட டெப்த் எவ்வளவு அதிகம். நம்ம 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 நார்மலா என்ன சொல்லுவோம்? why are you sad அப்படின்னு கேட்போம். ஏன் ரொம்ப கவலையா இருக்க, ஏன் ஏன் வந்து இப்படி என்ன சொல்றது அப்செட்டா இருக்க, அந்த மாதிரி கேட்போம். பட் மோர்னிங் என்ற வார்த்தை எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒரு செத்து போன இடத்துல தான் மோர்னிங் என்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க.
ஏதாவது ஒரு டெத் நடக்கிற இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க, மோர்னிங்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ காட் இஸ் சேயிங் தோஸ் ஹூ மோர்ன் ஆர் பிளெஸட். அவங்க யாருன்னா, தன்னிடத்துல இருக்கிற பாவத்திற்காக ஒரு மரணம் நேர்ந்த அளவிற்கு துக்கிக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்களாம். சோ தே வில் பி கம்ஃபர்டட். அப்படின்னா என்னன்னா, அவங்களோட ரிப்பன்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தே வில் பி கம்ஃபர்டட். ஹalleluya. அதுதான் அதனுடைய மெய்யான அர்த்தமா இருக்குது. ஆமே. சோ தோஸ் ஹூ மோர்ன் ஆர் த பிளெஸட் அப்படின்னா, தன்னிடத்துல இருக்கிற குறைவுக்காக, தன்னிடத்துல இருக்கிற பாவத்திற்காக அந்த ஒரு ஒரு மரணம் நடந்தா அந்த இடத்துல எவ்வளோ துக்கத்தோடு இருப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து துக்கிக்கிற ஒரு ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ அவங்க வந்து பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஹalleluya. அப்போ ஒரு பரலோக பிரஜையா இருக்கிற ஒரு சிட்டிசன் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லப்படுறவங்க பாவம் தன்னிடத்திலே காணப்படும் பொழுது தே வில் மோர்ன் இட் சீம்ஸ். துக்கத்தோட எக்ஸ்ட்ரீம் லெவல், அந்த லெவல்ல என்ன பண்ணுவாங்களாம், அவங்க வந்து வேதனைப்படுவாங்களாம். சோ அதுதான் ஆண்டவர் சொல்ற சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவனோட ரெண்டாவது குவாலிட்டி. அப்ப மூன்றாவது ஆண்டவர் ஒரு காரியத்தை பத்தி பேசுறாரு. அந்த மூன்றாவது காரியம் என்னன்னா, சாந்த சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். Blessed are the meek, for they shall inherit the earth. Hallelujah. ஃபர்ஸ்ட் ரெண்டு குவாலிட்டிஸ் வந்து எனக்குள்ள இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ், என்ன மட்டும் சார்ந்த குவாலிட்டிஸ். என்னோட ஸ்பிரிட்ல நான் போரா இருக்கணும், ஆவியில எளிமையா இருக்கணும். ரெண்டாவது, நான் வந்து என்னிடத்துல இருக்கிற குறைவுகளுக்காக பாவங்களுக்காக நான் துக்கிக்கிறவங்களா இருக்கணும். அப்படின்றது வந்து இந்த ரெண்டு குவாலிட்டியுமே என்ன டிபெண்ட் பண்ண விஷயங்கள். இப்ப மூன்றாவது ஒரு குவாலிட்டியை பத்தி இயேசுப்பா பேசுறாரு. அது என்ன, த மீக் அப்படின்னு சொல்றாரு. சாந்த குணம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 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 என்னன்னா, த மீக்ன்ற குவாலிட்டி வந்து ஹவ் வி டீல் வித் அதர்ஸ், மற்றவர்களோடு நான் எப்படி வந்து டீல் பண்றேன், அங்க மூன்றாவது குவாலிட்டி ஆண்டவர் சொல்றாரு. ஒரு சிட்டிசன் ஆஃப் ஹெவன் கிட்ட இருக்க வேண்டிய தேர்ட் குவாலிட்டி என்னன்னா, நம்ம இன்னொருத்தர்கிட்ட டீல் பண்ற விதம் அது எந்த அளவுக்கு ரைட்டா இருக்கு, எந்த அளவுக்கு ஹம்பிளா இருக்கு, எந்த அளவுக்கு அவங்கள கைண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி மூன்றாவது ஒரு குவாலிட்டி ஆண்டு வந்து சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்கள். அப்ப மற்றவர்களோடு டீல் பண்றப்ப அந்த சாந்தத்தோடு கூட வித் அ மீக் ஹார்ட் நம்ம வந்து டீல் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பரலோக பிரஜையா இருந்தா நம்ம எல்லாருமே எதுக்காக ஆயத்தப்பட்டு இருக்கோம், தேவனோட வருகைக்காக ஆயத்தப்படுறோம். இயேசப்பா வர போறாரு, தேவனோட வருகை சமீபமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு காலையில எழுந்து நைட் வரைக்கும் நம்ம எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, என் சொப்பனத்துல வந்து ஆண்டவர் சொன்னாரு, ஐ எம் கமிங் பேக், நான் சீக்கிரமா வரேன் சொல்லு எல்லார்கிட்டயும் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு சொல்லி லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வார்னிங்ஸ் ஆர் கம்மிங் இன். அப்ப இந்த மாதிரி இடத்துல இருக்கிற நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், நம்ம எல்லாருமே நம்ம ப்ரிப்பேர் ஆகுறோம், நம்ம வந்து கத்திர சந்திக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆண்டு ஒரு சிட்டிசன் ஆஃப் ஹெவனா நீ மாற போறனா, உன்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி, நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி ஆண்டு என்ன சொல்றாருன்னா, பி மீக் இன் ஹார்ட். மத்தவங்களோட டீல் பண்றப்ப சாந்தத்தோடு டீல் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அதுதான் ஒரு பரலோக பிரஜையோட ஒரு குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இந்த மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் மூன்றாவதாய் சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். சோ அடுத்து ஆறாவதா ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். Blessed are those who hunger and thirst for righteousness, for they shall be filled. Those who hunger and thirst for righteousness. கரெக்டான விஷயங்களுக்காக, ஹalleluya, கரெக்டான விஷயங்களுக்காக என்ன பண்ணுவாங்களாம், ஒரு தாகத்தோடு இருப்பாங்களாம். ரைட்டா நடக்கணும், நானு எல்லாத்துலயுமே நான் சரியா இருக்கணும், நான் உத்தமமா இருக்கணும், நான் உண்மையா இருக்கணும், நான் சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே என்ன பண்ணுவாங்களாம், ஒரு ரைட்டா இருக்கணும்னு சொல்லி எப்போதும் ஒரு தேர்ஸ்டோடவே இருந்துட்டு இருப்பாங்களாம். ஒரு சிட்டிசன் ஆஃப் ஹெவனா நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்னா நம்ம எப்படி இருக்கணுமா, நமக்கு என்ன பண்ணணும், நம்ம கிட்ட என்ன இருக்கணும் அந்த குவாலிட்டி, we should have the hunger for righteousness. நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பரலோக பிரஜையா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய ப்ரீச்சர்ஸா பாக்குறோம், நிறைய பேரை பாக்குறோம், சுத்தி நிறைய நம்ம உலகத்துல நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்கிட்டும் ஒரு ரைட்டான ஒரு ஹங்கர் இருக்கா, கரெக்டான விஷயத்துக்கான ஒரு ஹங்கர் இருக்கா? ஈவன் ஆஸ் அ கிறிஸ்டியன் பார்த்தா நம்ம we can see lot of people, நிறைய வித்தியாசமான மக்களை பாக்குறோம். எப்படி இந்த மாதிரி வாழறாங்க, சபைக்கு போறாங்க, ப்ரீச்சரா இருக்கிறாங்க, ஆல்டர் மேல நிக்கிறாங்க, வர்ஷிப் லீடரா இருக்காங்க, நிறைய காரியங்களை செய்யறாங்க. பட் we cannot say that everyone is having the right hunger.
எல்லாமே பண்ணிட்டு பணத்துக்காக ஹங்கிரியா இருக்கவங்களும் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. பொசிஷனுக்காக ஹங்கிரியா இருக்கவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ இன்னுமே என்ன இல்ல நம்ம கிட்ட அந்த கரெக்டான ஹங்கர் நம்ம கிட்ட இல்ல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இஃப் யூ வாண்ட் டு பி a citizen of heaven, நான் வர்றப்ப உன்னை கூட்டிட்டு போய் ஒரு பரலோக பிரஜையாய் உன்னை மாற்றணும்னா, உன்னை பரலோக குடிமகனா மாறணும்னா நீ எப்படிப்பட்டவனா இருக்கணும்? யூ ஷுட் ஹாவ் த ஹங்கர் அண்ட் thirst ஃபார் வாட் இஸ் ரைட். எது சரியான விஷயமோ அதற்கான ஒரு தாகமும் பசியும் கொண்டவர்களாய் இவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நாலாவது குவாலிட்டி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லுகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. ஹalleluya. ஒரு ஒரு ரைச்சஸ் நேச்சரை வந்து எப்பவுமே அவங்க கிட்ட பார்க்க முடியும். ஒரு ஒரு நீதிமானுக்கு உண்டான குவாலிட்டியை பார்க்க முடியும். ஹalleluya. தேவனுடைய நீதிக்குள்ள நான் நடந்துக்கணும், நான் நீதிமானாய் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருப்பாங்களா அந்த பரலோக பிரஜைகளாய் மாற போகிறவர்கள். ஹalleluya. நான் ரைட்டா இருக்கிறேனா, நான் கரெக்டா இருக்கிறேனா, நான் சரியா இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி செக் பண்ணி கரெக்டா இருக்கிறேனா, தேவையில்லாத இது மேலயாவது எனக்கு ஹங்கர் இருக்கா அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொள்ளுகிறவர்களா இருப்பாங்களாம் இந்த சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நாலாவது ஒரு குவாலிட்டி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்டவர்களை வந்து நான் என்ன பண்ணுவேன், இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் திருப்தி அடைவார்கள்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. தே வில் பி சாட்டிஸ்ஃபைட். அவங்க உத்தமமாய் வாழும்போது, உண்மையாய் வாழும்போது, இந்த பூமியிலே வாழும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஆனா அந்த திருப்தி வந்து இந்த பூமியில இருக்கிற ஒரு திருப்தி தான். அது திரும்ப திரும்ப என்ன ஆயிடும், எம்டி ஆயிடும். அந்த அந்த சாட்டிஸ்பாக்சன் எவ்வளவுதான் நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சா கூட இந்த பூமியில இருக்க வரைக்கும் அந்த சாட்டிஸ்பாக்சன் அது அது ப்ரொலாங் ஆகாது. அது கம்மியாக தான் செய்யும். எவ்வளவு ஃபுல்லா வந்து இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆகும், அந்த சாட்டிஸ்பாக்சன் கொஞ்ச நாள் கம்மி ஆயிட்டே இருக்கும். ஆனால் ஃபைனலி ஒன் டே வரும், ஆண்டவர் வருவாரு. அப்ப வந்து என்ன சொல்றாரு, யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட் ஃபார் எவர். நீ நிரந்தரமா என்ன ஆகுவ, சாட்டிஸ்ஃபை ஆகுவ. ஏன்னா அப்ப நீ அதுக்கு அதுக்கு மேல நீ பூமியில இருக்க மாட்ட, நீ பரலோகத்திற்குரியனா மாறிவிடுவ. அப்ப யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் அதுதான் என்ன சொல்றாரு, அந்த ரிவார்டை பத்தியும் பேசிட்டே இருக்கிறாரு. ஆவில எளிமை உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், ஹalleluya, சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், இவங்க எல்லாருக்குமே என்ன சொல்றாரு ஆண்டவர் ஒவ்வொரு ரிவார்டை பத்தி அவர் பேசிட்டே வராரு. சோ அடுத்த காரியத்தை பார்க்கும்போது த மர்சிஃபுல் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி. யார் இந்த மர்சிஃபுல் அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து நம்ம ஏதோ உலகத்துக்குள்ள எங்கெங்கயோ இடத்துல இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தோம், பாவம் செஞ்சுட்டு இருந்தோம், விக்கிரகங்களை வணங்கிட்டு இருந்தோம், ஏதேதோ காரியங்களா நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எது நம்மள தேவனுடைய சமூகத்துக்குள்ள கொண்டு வந்தது? சில பேர் நீங்க பார்ன் கிறிஸ்டியன்ஸா இருக்கலாம், உங்க பேரண்ட்ஸ் கிறிஸ்டியனா இருந்தாலும் நீங்க கிறிஸ்டியன் ஆயிட்டு இருக்கலாம். பட் ஸ்டில் நீங்க பிறந்ததுலே கிறிஸ்டியனா இருந்தா கூட எவ்ரி ஒன் வில் ஹாவ் அ சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு தனியா ஒரு ரட்சிப்பின் அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளதான் வர்றது இந்த மர்சின்ற விஷயம். நான் வந்து கிறிஸ்டினா பொறந்துட்டதால நான் வந்து ரட்சிக்கப்பட்டவனா மாறிட முடியாது. எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு, ஒரு 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 கனெக்ஷன் கிரியேட் ஆகுற ஒரு நாள் இருக்கு. அதுதான் என்னது, என்னுடைய ரட்சிப்பின் அனுபவம். அப்ப நான் ஏதோ ஒரு தப்ப பண்ணிட்டு, ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். எது என்ன கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வந்து அவரோட கனெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா, ஹிஸ் மர்சி. அவருடைய இரக்கத்தால தான் நான் என்ன பண்ணேன்னா, நீங்களும் நானும் என்ன பண்ணோமா, அவரு கூட கனெக்ட் ஆனோமா. அவருடைய பிரசன்ஸ்குள்ள வந்தது, அவருடைய சமூகத்துக்குள்ள வந்தது எப்படின்னா, அவர் நம்ம மேல வச்ச அந்த மெர்சினாலதான். ஒருவேளை அவர் நம்மள வந்து, நீ பண்ற பாவம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு, உன்னோட குணம்லாம் ரொம்ப கெட்ட குணமா இருக்கு, ஓரளவுக்கு இருந்தா நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன், உன்னோட குணம்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கு, கெட்டதா இருக்குது, அதனால நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு அவர் ஏதாவது ஒரு அளவுலாம் வச்சிருந்தா நம்ம யாருமே என்ன பண்ணிருக்க முடியாது, அவர்கிட்ட வந்திருக்க முடியாது. ஆனா அவர் இரக்கமா இருந்ததுனால நம்ம எல்லாருமே இங்க வந்திருக்கிறோமா. அப்ப இந்த வசனத்தின்படி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் இரக்கமா இருந்ததாலதான் நீங்களா இங்க வந்திருக்கீங்க. பரலோக பிரஜையா மாறதுக்கான இந்த காரியத்தெல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன். அதனால நீ இப்போ என்ன பண்ணு, யூ கோ அண்ட் பி மர்சிஃபுல் டு அதர்ஸ். யாரோ ஒருத்தர் ஒரு பயங்கரமான பாவம் செய்யறாங்களா, we will easily say, இவங்கெல்லாம் திருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது, இவங்கெல்லாம் மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இவங்கெல்லாம் மாறதுக்கு என்னைக்குமே சான்ஸே கிடையாது. ஹூ ஆர் வி டு சே தட்? நம்ம யார் அதை சொல்றதுக்கு? நம்மளோட நம்மளோட பியூரிட்டியோட லெவலை வந்து ஆண்டவர் வந்து அளந்து பார்த்து ஒருவேளை நமக்கு மர்சி நம்ம மேல கைண்டா இருக்கலாமா, நம்ம மேல இரக்கமா இருக்கலாமா வேணாமன்னு ஆண்டவர் முடிவு பண்ணிண்டா நம்ம இங்க வந்தே இருக்க மாட்டோம். ஆனா அதை எதுவுமே அவர் வந்து கணக்கு பார்க்காம நம்ம மேல என்ன பண்ணாரு,
இரக்கத்தை வச்சதுனால நம்ம இங்க வந்திருக்கோம். சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆஸ் பிகாஸ் ஐ எம் merciful யூ கேம் ஹியர், நீ அதனால தான் நீ இங்க வந்த. சோ நீ என்ன பண்ணு, நீ போய் மத்தவங்களுக்கு அந்த இரக்கத்தை காட்டு. பயங்கரமான ஒரு பாவியா சுவிசேஷம் சொல்ல, ஆனா இந்த பர்சனுக்குலாம் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா எப்படி சொன்னாலும் இவங்க மாற மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் தாட்டோட நம்ம யாரையும் என்ன பண்ண வேணாம், பார்க்க வேணாம்னு ஆண்டு சொல்றாரு. அது எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் நீ என்ன பண்ணு, நான் உனக்கு mercy காமிச்சதால நீ போய் யூ கோ அண்ட் ஷோ த mercy டு them. அந்த ப்ரீ ஜட்மெண்டல் தாட் உனக்கு வேணாம். நான் அப்படி ஜட்மெண்டல் தாட்டோட உன்னை பார்த்துன்னா நீங்க வந்திருக்க மாட்ட. சோ இந்த சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவனா இருக்கவங்களோட இன்னொரு குவாலிட்டி என்னது, தே வில் பி merciful, இரக்கம் உள்ளவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். ஹalleluya, அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னு ஆண்டு அந்த ரிவார்டை என்ன சொல்றாரு, சேர்த்து சொல்றாரு. அப்ப அடுத்த ஒரு காரியத்தை பார்த்தா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பிளஸட் ஆர் த பியோர் இன் ஹார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். இதை பத்தி நான் பெருசா எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பீயிங் பியோர் இன் ஹார்ட்னா நமக்கே தெரியும். ஸோ வாட் எவர் இஸ் மேக்கிங் மீ சின்ஃபுல் ஆர் வாட் எவர் இஸ் மேக்கிங் மீ, நான் ஒரு கரையுள்ள பர்சனா என்னை எது மாத்தினாலுமே என்னது, அது வந்து தட் இஸ் பொல்யூட்டிங் மீ. அப்போ பீயிங் பியோர் இன் ஹார்ட் இஸ் ஒரு ஒரு ஹானஸ்டி, ஒரு கிளாரிட்டி எல்லாத்துலயுமே என்ன பண்ணும், நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவரோட ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் நமக்கு. ஹalleluya. இந்த கமிட்மெண்ட்ன்ற விஷயம் இருக்குல்ல, உலகத்துல இருக்கிற தேவையில்லாத விஷயத்துக்குலாம் பயங்கர கமிட்டடா இருப்போம் நம்ம. நாம இப்ப படிக்கிறதுக்குலாம் பயங்கர கமிட்டடு, ஒர்க் பண்றதுக்குலாம் பயங்கர கமிட்டடு, ரிலேஷன்ஷிப்புக்குலாம் பயங்கர கமிட்டடு. பட் வென் இட் கம்ஸ் டு காட், எப்படி இருக்கு நம்மளோட கமிட்மெண்ட்? அங்க மட்டும் நம்ம எல்லா காம்ப்ரமைஸும் பண்ணுவோம். ஏன்னா ஏன்னா ஆபீஸ்ல உடனே கேட்டுருவாங்க, ஸ்கூல்ல உடனே கேட்டுருவாங்க, ரிலேஷன்ஷிப்ல உடனே தகராறு நடக்கும். அதனால அந்த கமிட்மெண்ட்டா அந்த இடத்துல கரெக்டா வச்சுதான் ஆகணும். பட் வென் இட் கம்ஸ் டு காட், த கமிட்மெண்ட் கேன் பி காம்ப்ரமைஸ். ஸோ பிளஸ் த பியோர் அண்ட் ஹார்ட்னா யாருன்னா, அந்த கர்த்தரோட அந்த தேவனோடு இருக்கிற அந்த இன்டாக்ட் ரிலேஷன்ஷிப், அந்த கமிட்மெண்ட்ல அதுல கூட ஒரு பியூரிட்டியோட இருப்பாங்களாம். இதை நான் உங்களுக்காக செய்வேன் அப்படின்னு சொன்னா செய்யறது, இதை நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்பேன் அப்படின்னா கேட்கறது, இதை ஃபாலோ பண்ணுவேன்னா நான் பண்ணுவேன், அதை செய்யறது. தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் பீங் கமிட்டட் டு காட். ஹalleluya. இந்த ரிவைவல் ஹிஸ்டரிஸ்ல இருக்கிற பெரிய பெரிய ரிவைவலிஸ்ட் மிஷனரிஸ், இவங்களோட கமிட்மெண்ட் லெவல் எல்லாம் படிச்சா வந்து அது நம்ம நார்மல் கிறிஸ்டியனா வாழறதுக்கே போராடிட்டு இருக்கோம், இதுக்கே வந்து டான்ஸ் ஆடுறோம். அவங்களோட கமிட்மெண்ட் லெவல்லாம் வந்து அதெல்லாம் அப்படி இருந்ததுனாலதான் இன்னைக்கு இந்தியாக்குள்ள இவ்வளவு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நீங்களும் நானும் வந்து இயேசப்பா பற்றி தெரிந்து கொண்டு நம்ம பேசிட்டு இருக்கோம்னா, பல பேரோட கமிட்மெண்ட், தேவனுடைய ராஜ்யத்துக்காக பல தேவ மனிதர்கள் கொடுத்த கமிட்மெண்ட். எங்கேயோ வெளிநாட்டுல எங்கேயோ வாழ்ந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு ஆண்டவர் பேசி கோ டு இந்தியா அப்படின்னு சொல்லுவாரு. அவன் பார்த்தா செம பணக்காரனா இருப்பான், அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும், அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும், செல்வ செழிப்பா வாழ்ந்திருப்பாங்க. ஆண்டவர் திடீர்னு கோ டு இந்தியா அண்ட் ப்ரீச்னுவாரு. மிஷனரிஸோட ஸ்டோரிஸ்லன்னு சொல்றேன். எதுக்காக போகணும், நான் ஏன் போகணும், அந்த இந்தியால இருக்க யாரையா வச்சு ப்ரீச் பண்ணுங்க அப்படிலாம் எதுவுமே கேட்காம அவங்களோட எல்லா வசதியும் விட்டு they will commit to God that I'll go to India and preach. அவ்வளவுதான். கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடி உயிரை கொடுத்து அந்த கமிட்மெண்ட்டை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, பினிஷ் பண்ணிருப்பாங்க. அப்படிப்பட்ட கமிட்மெண்ட் அவங்களுக்கும் எனக்கும் இருக்கு. நமக்கு இருக்கிறதுலாம் ஒரு பேசிக்கான கமிட்மெண்ட். ஜெபிப்பாண்டவரே, வேதம் வாசிப்பாண்டவரே, ஒழுங்கா சபைக்கு போவாண்டவரே, ஒழுங்கா டைமுக்கு போவாண்டவரே, ஒழுங்கா ஆராதிப்பாண்டவரே, ஒழுங்கா உங்களை தேடுவாண்டவரே. இவ்வளவுதான் நம்மளோட கமிட்மெண்ட் லெவல்ஸ். ஆனா அதுக்கு கூட என்ன பண்றோம் நம்ம, அதுவே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப the pure in heart, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், they will have that purity in everything, even unto the relationship with the God. தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவுல கூட என்ன பண்ணுவாங்களாம், அந்த பியூரிட்டிய, அந்த கமிட்மெண்ட்டை அவங்க எக்ஸிபிட் பண்ணுவாங்களாம். ஹalleluya. அப்ப அது அது சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவனோட ஒரு குவாலிட்டி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அடுத்து என்னது, த பீஸ் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னொருத்தவங்களை பத்தி பேசுறாரு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, யாரோ ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, போய் சமாதானம் பண்ணி வச்சா அவங்க யாரு, தேவனுடைய புத்திரர். அப்படிதான் லிட்ரல் மீனிங்ல பார்த்தா அப்படிதான் வருது. லிட்ரலான மீனிங் பார்த்தா அப்படிதான் வருது. ஈவன் தட் கேன் பி டேக்கன், அதுவும் கரெக்ட் தான்.
ஆனா அதோட இன்டர்னலா ஒரு மீனிங் இருக்கு. அது என்னன்னா சமாதானம். யாருக்கும் யாருக்கும் சமாதானம். ஒரு ஒரு இவர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரத்துல பிரிஞ்சிருக்கிறாங்க. புறஜாதியார், தேவனை அறியாதவர்கள், உலகத்தாரா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப நடுவுல நீங்களும் நானும், நாம பரலோக பிரஜைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நீங்களும் நானும் என்ன பண்ணுமா, நடுவுல போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது, இந்த உலகத்தை சார்ந்தவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது, தேவனுக்கும் அவர்களுக்கும் இருந்த அந்த அந்த இடைவெளி மாதிரி ஒரு ரீகன்சலேஷன். அந்த இடத்துல என்ன நடக்குதா, எல்லாருமே தேவனுக்குரியவர்கள் தான். இந்த பூமியும் அது நிறைவும் எல்லாமே அதன் எல்லைகளும் எல்லாமே கர்த்தருடையதுதான். எல்லா மனிதர்களும் ஆண்டவருடையதான். ஆனா பிசாசு என்ன பண்ணிருக்கான், இன்னும் நிறைய பேர் ஆண்டவர் விட்டு பிரிச்சு வச்சிருக்கான். ஆனா நமக்கு நமக்கு கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்திருக்காரு. என்னன்னா நடுவுல போய் நீ சுவிசேஷத்தை மட்டும் அறிவி, எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற கேப் வந்து ஃபில் ஆயிடும். அவங்களும் என்ன பண்ணிடுவாங்க, பரலோகத்துக்குரியவர்களாய் மாறிடுவாங்க. அப்போ ஹூ ஆர் த பீஸ் மேக்கர்ஸ் அப்படின்னா நம்ம தான். நம்ம யாரு போய் ஒரு ஒருத்தர் இடத்துல ஏசப்பாவை பத்தி சொல்லி அவங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவை கிரியேட் பண்ணி அவங்களுக்கும் ஏசப்பாவுக்கும் இருக்கிற அந்த கேப்ப வந்து நம்ம வந்து அந்த கேப் இல்லாம நம்ம மாத்தணும்னா அப்ப நம்ம யாராவது அது பீஸ் மேக்கர்ஸ் தான். அதுதான் இதோட உள்ளான அர்த்தமா இருக்குது. சமாதானம் பண்ணுகிற சாரி சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவாங்க. இவங்கதான் யாரு? They shall be called the sons of God. கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்து தேவனை பற்றி அறியாதவர்களுக்கு தேவனுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற இடைவெளியை, பிதாவுக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளியை மாற்றுறதுக்கு இயேசு கிறிஸ்து வந்தார் இல்லையா? He was the peace maker between us and Father of God. Father of Godக்கும் நமக்கும் நடுவுல பீஸ் மேக்கரா வந்தவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்ப இன்னொரு மனுஷனுக்கும் ஜீசஸ் கிரைஸ்ட்க்கும் இருக்கிற இடைவெளியை மாத்துறதுக்கு நான் நடுவுல போய் சுவிசேஷத்தை அறிவிச்சேன்னா நான் தான் பீஸ் மேக்கர். இப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்ப அதை நம்ம செஞ்சோம்னா யார் சொல்றாரு, நீங்க தான் தேவனுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 7 குவாலிட்டியை வந்து ஆண்டு அழகா சொல்லியிருக்காரு. இந்த 7 குவாலிட்டியை வந்து பரலோகத்திற்கு ஆயத்தமாகிறவர்கள் இப்படிப்பட்ட குணத்தை உடையவர்களா இருப்பார்கள் அப்படின்னு சொல்றதுதான் இந்த மலை பிரசங்கமா இருக்குது. அப்ப ஃபைனலா ஒரு காரியம் சொல்லப்படுது. என்னன்னா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், த பெர்சிக்யூட்டட், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஹalleluya. அப்ப ஃபைனலா ஆண்டவர் என்னதை சொல்லி முடிக்கிறாரு, இந்த 7 குவாலிட்டி இருக்கிறவங்க பரலோகத்திற்குரியவர்களா இருக்கிறதுனால பூமி அவங்களை என்ன பண்ணாது, அங்கீகரிக்காது. இந்த உலகம் அவர்களை அக்னாலேஜ் பண்ணாது. அவங்கள பெர்சிக்யூட் தான் பண்ணும், அவங்கள கஷ்டப்படுத்தும். அவங்கள பார்த்து என்ன சொல்லும், பொய்யாய் நிறைய காரியத்தை சொல்லி அவங்க பெர்சிக்யூஷன் வந்து வந்து எப்பவுமே என்ன கிடையாது, வெறும் பிசிக்கலா போட்டு அடிக்கிறது மட்டும் தான் பெர்சிக்யூஷன் இல்ல. பொய் குற்றச்சாட்டு, பொய்யான பழி, இதெல்லாமே என்னதுதான், பெர்சிக்யூட் பண்றதோட இன்னொரு விஷயம் தான். அப்ப ஏர்லி கிறிஸ்டியன்ஸ், ஆதி கிறிஸ்தவர்கள் வந்து என்னெல்லாம் தெரியுமா அவங்க வந்து பெர்சிக்யூஷன் அனுபவிச்சாங்களா? ஒண்ணு வந்து அவங்கள போட்டு அடிக்கிறது, டிஃப்ரெண்டா கொலை பண்றது, இது எல்லாமே இருந்தது. அதை தாண்டி அவங்க மேல சொல்லப்பட்ட சில ஃபேக் அக்யூசேஷன்ஸை பத்தி நான் படிச்சேன். அவங்க மேல என்ன பொய் குற்றச்சாட்டு எல்லாம் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா, இன்னை வரைக்குமே சொல்றாங்க. அது என்ன படம், ஏதோ ஒரு படம் எனக்கு தெரியல. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து என்ன பண்ணாரு, மேரி மக்தலீனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பொய்யான மொழிகளை இன்றைக்கு வரைக்குமே, ஏசப்பா வந்து மரித்து உயிர் பெற்று எழுந்த இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் இந்த உலகம் பொய்யான குற்றங்களை ஏசப்பா மேல சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப ஆதி கிறிஸ்தவர்களா இருந்தவர்கள் மேல என்னெல்லாம் சொன்னாங்களாம், கேனிபலிசம் சொன்னாங்களாம். என்னது, எதனால, நீங்கள் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவீர்கள் அவர் சொன்னதை கேட்டுட்டு இவங்க எல்லாம் கேனிபல்ஸ், நர மாமிசத்தை சாப்பிடுறவங்க, மனுஷ மாம்சத்தை சாப்பிடுறவங்கன்னு சொல்லி ஆதி கிறிஸ்தவர்கள் அப்போஸ்தலர்கள் அந்த நாட்கள் எல்லாம் அவங்கள வந்து குற்றப்படுத்தினாங்களாம். அடுத்து வந்து இம்மொராலிட்டி அப்படின்னு சொன்னாங்களாம், ஒழுக்கமற்ற கூட்டம் இந்த கூட்டம். ஏன் அப்படின்னா வந்து அன்பின் விருந்து, லவ் ஃபீஸ்ட்னு சொல்லி இவங்கெல்லாம் வீடுகள் தோறும் கூடி கூடி கம்யூனியன் எடுத்தப்போ அது ரொம்ப பிரைவேட்டா நடந்தப்போ இது வந்து ஒரு இம்மாரலான ஒரு கூட்டம், இவங்க கிட்ட மொராலிட்டியே கிடையாது, இவங்க ரொம்ப இன்டிசிப்ளினான ஒரு கூட்டம்னு சொல்லி அப்படிப்பட்ட பழிகள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம், போட்டாங்களாம். அண்ட் தேர்டு பார்த்தா இவங்க கிட்ட ஒரு ஃபேண்டசிசம் இருக்கு. அது என்ன, ஒரு ஃபேண்டசில வராங்க, கனவு உலகத்துல வாழற ஒரு கூட்டம் இது. ஏசு திரும்பி வருவாருன்னு சொல்லிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் கனவுல வாழற ஒரு பொய்யான கூட்டம். இவங்க பொய்ய நம்புறது இல்லாம பொய்ய வேற வந்து ப்ரீச் பண்ற ஒரு ஃபேண்டசி கூட்டம் அப்படின்னு சொல்லி ஆதி அப்போஸ்தலர்களை பார்த்து அதையும் சொன்னாங்களாம்.
அடுத்து பார்க்கும்பொழுது ஸ்பிளிட்டிங் ஃபேமிலிஸ். ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி இருக்கும்போது திடீர்னு கணவன் ரட்சிக்கப்பட்டுட்டாலோ இல்ல ஒரு பேரண்ட்ல ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுட்டாலோ அந்த குடும்பத்துல வந்து டிஃப்ரெண்ட் பிலீவ்ஸ் இருக்கவங்க வந்துடுறதுனால ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த குடும்பத்துக்குள்ள வருமா. அப்ப என்ன சொன்னாங்களாம், இந்த சுவிசேஷம் என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் ஸ்பிளிட்டிங் த ஃபேமிலிஸ், ஃபேமிலிஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணுது, நல்ல சந்தோஷமா இருக்கிற குடும்பத்தை கூட ஸ்பிளிட் பண்ணி வச்சிருந்தது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம், அப்படி ஒரு பழிய தூக்கி ஆதி ஆதி கிறிஸ்தவர்கள் மேல போட்டாங்களாம். அதே போல மற்ற எந்த ஒரு தெய்வத்தையும் நாங்க வந்து வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுனால இவர்கள் எல்லாம் வந்து பயங்கர பெருமை பிடித்தவர்கள், ட்ரெசன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையால சொல்லப்படுறாங்க. இவங்க வந்து எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு தெய்வத்தையும் மதிக்காத ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய ஈவிலான பழிகளை வந்து ஆதி கிறிஸ்தவர்கள் அப்பவே அனுபவிச்சாங்களாம். ஸோ பர்சிக்யூஷன் இஸ் நாட் அபவுட் ஒன்லி பிசிக்கலி ஹார்மிங். அது வந்து என்னது, நிறைய பொய்யான காரியத்தை நம்ம மேல போடுறது. அந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்துல என்னென்ன பழிலாம் போட்டாங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். ஸோ இப்ப வரைக்குமே என்ன நடக்குது, மிஷினரிகளா வாழறவங்க நம்ம நிறைய பாக்குறோம்ல. இப்ப இந்த பர்சிக்யூஷன்ல என்னெல்லாம் சொல்லி அடிக்கிறாங்க, பொய் குற்றச்சாட்டை போட்டு என்ன பண்றாங்க, சிறைச்சாலையில போட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, முதல் முதல் ஆண்டவர் ப்ரீச் பண்ண காரியத்துல ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்லியிருக்க காரியம், சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன்னா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும். இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்தா இந்த உலகம் உன்னை பெர்சிக்யூட் தான் பண்ணும், இந்த உலகம் உன்னை துன்பப்படுத்தும். ஆனாலும் பரலோகம் உங்களுடைய ஃபைனலா ஆண்டவர் முடிக்கிறாரு பாருங்களேன். ஹalleluya. உபத்திரவப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ஃபார் தேர்ஸ் இஸ் த கிங்டம் ஆஃப் ஹெவன். கிங்டம் ஆஃப் ஹெவனே அவங்களோடதுதான். இத்தனை காரியத்தையும் இந்த உலகத்துல எக்ஸிபிட் பண்ணாலும் நான் தான் இவ்வளவு நல்ல குணத்தோட வாழறேன்னு, எனக்கே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏசப்பா சொன்ன இத்தனை நல்ல குணத்தையும் நான் காண்பிக்கிறேன், இவ்வளவு நல்ல குணத்தையும் நான் வச்சிருக்கேன், அப்புறம் ஏன் எனக்கு வந்து இவ்வளவு கஷ்டம் நடக்குதுன்னா, ஏன்னா அதையும் சேர்த்துதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, திஸ் வேர்ல்ட் வில் பெர்சிக்யூட் யூ அப்படின்னு அதையும் சேர்த்துதான் சொல்லியிருக்காரு. சோ அப்ப நம்ம சிட்டிசன்ஸ் ஆஃப் எவனா வாழணும்னா இத்தனை இத்தனை குவாலிட்டிஸும் நம்ம கிட்ட இருக்கணும்னு சொல்லி இந்த முதல் மலை பிரசங்கத்துல ஆண்டு சொல்லி கொடுத்து, இந்த உலகம் உன்னை துன்பப்படுத்தினாலும் கடைசியா நீ வந்து சேர போற இடம் பரலோக ராஜ்யம், அது உன்னுடையதான் மாறும் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லி முடிச்சிருக்காரு. ஹalleluya. இது வரைக்கும் இந்த பீட்டிடியூட்ஸ் நீங்க நிறைய வாட்டி வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. பட் கர்த்தர் இந்த நாள்ல உங்களோட கூட அவர் பேசியிருப்பாருன்னு சொல்லி நான் ஆண்டுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன்.